பட் என்னன்னாங்க, இது இது இப்ப ஒரு ஒரு ஒண்ணுக்குள்ள என்டர் ஆகும்போது, இப்ப ஒரு சைக்கிள் வச்சிருக்கவங்களுக்கு வந்து பைக் வாங்கணும்னு ஆசை இருக்கும். பைக் வாங்குனவங்களுக்கு காரு, கார் வாங்குறவங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் கார் இந்த மாரியே இருக்கும். ஸோ இது ஆசை தான். ஆனா, அது வந்து அழிஞ்சு போகக்கூடிய ஆசை. ம். அ பட் இது உள்ள வந்து நம்ம நார்மல் ஐடில ஒர்க் பண்ணும்போது ஒரு சேலரி கிடைக்கும். ஏதோ ஒண்ணு காலைல போய் ஒர்க் பண்ணுவோம். ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே இருக்காது. ஒரு மாரி ஏதோ ஒர்க் பண்றோம், ஓடுறோம் வாழ்க்கையில அ இந்த மாரி இருக்கும். பட் இப்ப என்ன இருக்குன்னா, இது வந்து இது நின்றக்கூடாதுன்னு இருக்கு. நான் வந்து அ ஒரு என்ன பிராண்ட் பண்ணிக்கிட்டு, சாம் சிஎஸ்னா ஒரு பிராண்டு. அது பெருசா நம்ம வந்து நெறைய சம்பாதிச்சு, அப்படிலாம் இல்ல. உண்மையாவே இல்ல. அது பண்ணி நான் எனக்கு நான் இத வந்து ஓப்பனா சொல்றேன்னா, இதுவரைக்கும் நான் என்னுடைய பாடல்கள் எதுக்குமே ரூ. 1 கூட செலவு பண்ணது கிடையாது. அத ப்ரமோட் பண்றதுக்காக. ஏன்னா, சிலர் சொல்லுவாங்க, "என்னங்க உங்க பாட்டு ஹிட் இல்ல" அப்படிம்பாங்க. அ அந்த வாரங்கள்ல ஹிட்டான பாட்டு எனக்கு தெரியும். அதுக்கு எவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு தெரியும். சில பாடல்கள் மிகப்பெரிய ஹீரோக்களோட பாடல்களே ஹிட் ஆயிருக்கு அதே வீக்ல. ஆனா, அந்த பாட்டுக்கு செலவு பண்ணது தான் என்னுடைய படத்தோட என்னோட பட்ஜெட் ஆக்சுவலி. எனக்கு அவங்க குடுக்குற பட்ஜெட்.